Under section 167 CRPC, procedure when investigation cannot be completed in 24 hours. 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு புலன் விசாரணையை முடிக்க முடியாத போது என்ன நடைமுறை? Procedure when investigation cannot be completed in 24 hours. இந்த அண்டர் செக்ஷன் 167ல வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். இதை டிஃபால்ட் பெயில் என்று சொல்வார்கள் அல்லது மேண்டட்டரி பெயில் என்று சொல்வார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒரு நபர், 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றம் அல்லது ஒரு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம் அல்லது ஒரு தூக்கு தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம், இது போன்ற குற்றங்களை செய்திருக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அது பற்றிய புலன் விசாரணை 90 நாட்களுக்குள்ளாக அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முடித்திருக்க வேண்டும். அல்லது 10 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை, 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, அது போன்ற குற்றங்களுக்கு 90 நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். 10 ஆண்டுகளுக்கு உட்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிற ஒரு நபர் மீது 60 நாட்களுக்குள்ளாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த விசாரணை முடித்திருக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் சிறையில் இருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்ட நபர் எதிரி அந்த அக்யூஸ்டுக்கு பெயில் கொடுக்க வேண்டும். இந்த 167ல சப்செக்ஷன் 2 வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மர்டர் கேஸா இருக்கும் பட்சத்தில் நீங்க டிஃபால்ட் பெயில் அப்ளை பண்ணலாம். 90 நாட்களுக்குள்ளாக விசாரணை முடிக்கவில்லை என்று சொன்னால் டிஃபால்ட் பெயிலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 10 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 60 நாட்களுக்குள்ளாக விசாரணை முடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் டிஃபால்ட் பெயில், ஐ மீன் மேண்டட்டரி பெயில் கேட்க முடியும். கண்டிப்பாக விடுவார்கள், அதில் மாற்றமே கிடையாது. பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன். எனவே இந்த அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த வழக்கு இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கேஸ்ன்னு சொன்னா ரிமாண்ட் வந்து 15 நாள் தருவாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் என்பது அது ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன்ல போகும். அதை போலவே இந்த 167ல சப்செக்ஷன் 2A வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பார்கள். ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதிகபட்சம் 7 தினங்களுக்கு அவர் ரிமாண்ட் கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 90 நாள் என்பது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய அல்லது ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய அல்லது தூக்கு தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்திருக்கும் பட்சத்தில் அதை பற்றிய விசாரணையை 90 நாட்களுக்குள் முடித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா டிஃபால்ட் பெயில் கிடைக்கும். நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணிடலாம். அல்லது 10 ஆண்டுகளுக்கு உட்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 60 தினங்களுக்குள்ளாக அந்த விசாரணை நடத்தி முடித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல டிஃபால்ட் பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம். எனவே அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை போலவே அதை விட இம்பார்ட்டன்ட் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கேபிட்டல் A. ஏனென்று சொன்னால் ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் கொடுக்க முடியுமா, ரிமாண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் 7 நாட்கள் வரை ஒரு நபரை சிறையில் அடைக்க உத்தரவிடலாம். இதுல கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கேபிட்டல் A எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கான பவர். நாம் இதற்கு முன்பாக அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 6 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இல்ல தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் இருக்கிறது. இந்த தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு அக்யூஸ்டை கொண்டு வந்து
நேரடியாக நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கப்படும். நீதிமன்ற காவல் அவருக்கு வழங்கப்படும். அப்பதான் கஸ்டடிக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி என்பது வேறு, போலீஸ் கஸ்டடி என்பது வேறு. போலீஸ் கஸ்டடி பொறுத்தவரை வருண்குமார் வெர்சஸ் பிரியதர்ஷினி வழக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். வருண்குமார் என்ற IPS அதிகாரி, அவருடைய வழக்கு ரிமாண்ட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா முதல் 15 தினங்களுக்குள்ளாகவே போலீஸ் கஸ்டடி வேண்டும் என்று சொல்லி போலீஸ் ஆபீசரால் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அந்த நீதிமன்றத்தில். அப்பொழுதுதான் போலீஸ் கஸ்டடி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் கிடைக்காது. இங்க தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் ஏல ஒரு எதிரியை நேரடியாக கொண்டு வந்து நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தும் பொழுதுதான் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ரிமாண்டே வந்து கொடுக்க முடியும். சரிங்க, அக்யூஸ்ட் வந்து போலீஸ் கஸ்டடியில இல்லாத நேரத்துல அவர் எங்க வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவரை நேரடியாகவோ அல்லது த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ், த்ரூ த மீடியா எலக்ட்ரானிக் வீடியோ லிண்டேஜ், ஒரு மின் சாதனை ஊடகம் மூலமாகவே அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஐ மீன் ஆஜர்படுத்த வேண்டும். தமிழ்நாடு திருத்தத்துல சொல்றாங்க, அவர் நேரடியாக கொண்டு வந்தாதான் ரிமாண்ட் கொடுக்க முடியும். இது பில வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 2ல சொல்றாங்க, ஒருவேளை அவர் வந்து நேரடியாக ஆஜர்படுத்த முடியாத ஒரு பட்சத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவரை காவலில் வைப்பதற்கு உத்தரவிடலாம். இப்ப விசி வந்து அலோவ் பண்ணலாம். இதுல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. வினோத் கிடையாது சார், வினோத் BI வருது பாருங்க, அந்த BINOD, வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. 2004 கிரிமினல் லா ஜேர்னல் வித்தின் பிராக்கெட்ல NOC. 2004 கிரிமினல் லா ஜேர்னல் வித்தின் பிராக்கெட்ல NOC, பேஜ் நம்பர் 126, ஒரிசா. இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த 60 நாள் 90 நாள் கணக்கில் எடுத்துக்கொள்வது எப்படி? அப்ப எந்த தேதியிலிருந்து 60 நாள் 90 நாள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது ஒரு முக்கியமான விஷயம். 90 days சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC படி ஒரு நபரை வந்து 10 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். அதிகபட்சம் 10 வருஷம் தான் அவருக்கு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த 60 நாள் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்வது? அது எந்த தேதியிலிருந்து? சில நேரங்களில் போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி அவரை காவல் நிலையத்தில் வைத்திருப்பார்கள். அதிலிருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அந்த தேதியிலிருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எந்த டேட்ல இருந்து 60 நாள் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த தேதியில இருந்தா, அல்லது அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நபரை கொண்டு வந்து அதே போலீஸ் ஆபீசர் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க, அந்த தேதியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதுதான் கேள்வி. இந்த வழக்குல சொல்றாங்க சார், வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, 2004 கிரிமினல் லா ஜேர்னல் வித்தின் பிராக்கெட்ல NOC போட்டுங்க, பேஜ் நம்பர் 126, ஒரிசா. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, from the date of remand, இந்த 60 days எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை ரிமாண்டுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் பாருங்க, அந்த தேதியிலிருந்து தான் 60 நாள். போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த தேதி எடுத்துக்கொள்ள கூடாது. போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா, போலீஸ் ஆபீசர் கைது செய்யப்பட்ட அந்த அக்யூஸ்ட கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக
அண்டர் செக்ஷன் 57 சிஆர்பிசி படி அவரை அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவினிங் 3 மணிக்கு ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நபரை விசாரிப்பாங்க. பொதுவா காவல் நிலையத்துல இரவு நேரத்துல வந்து கைதிகளை வச்சிருக்க கூடாது. இருந்தாலும் இரவு நேரத்துல வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அடுத்த நாள் காலையில கொண்டு வந்து நீதிமன்றத்துல அவரை வந்து ஆஜர்படுத்துறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில கொண்டு வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வழக்கறிஞரை எதை கையில் எடுத்துக் கொள்வார் என்று சொன்னால், போலீஸ் ஆபீசர் அந்த அக்யூஸ்ட கைது செய்யப்பட்ட தேதி வேற. 1ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கைது பண்றாங்கன்னு வச்சுங்க. அந்த அக்யூஸ்ட போலீஸ் வந்து அடுத்த நாள் 2ஆம் தேதி காலையில ஒரு 11 மணிக்கு கொண்டு போயிட்டு ஜுடிஷியல் ஆபீசர் கிட்ட ரிமாண்ட் ஒப்படைக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து பெயில் பெட்டிஷன் நம்ம போகணும். இந்த 60 நாள் எதுல இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்வது? போலீஸ் ஆபீசர் அந்த கைதியை கொண்டு சென்று நீதிபதியிடம் ஒப்படைக்கின்றார் பாருங்க, அந்த தேதி. அரெஸ்ட் பண்ண அந்த டேட் கிடையாது. அரெஸ்ட் பண்ணது வந்து 1ஆம் தேதி ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த கைதியை அடுத்த நாள் தான் கொண்டு போயிட்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. ஜட்ஜ் ஐயா கிட்ட கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க போலீஸ் ஆபீசர். இந்த கிரைம் நம்பர்ல இந்த கேஸ்ல இவர் மீது வந்து நாங்க வழக்கு போட்டிருக்கோம், இவர் வந்து ஜுடிஷியல் ரிமாண்ட் வேணுங்க, ஜுடிஷியல் கஸ்டடி வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யூசேஷன் கொடுக்குறாங்க. அப்ப ரெக்யூசேஷனை பெற்றுக்கொண்ட அந்த தேதி என்ன? 2ஆம் தேதி. அந்த 2ஆம் தேதியிலிருந்து தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த தேதி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீதிமன்றத்தில் எப்பொழுது அந்த அக்யூஸ்ட வந்து போலீஸ் பண்றாங்களோ அந்த தேதியிலிருந்து தான் அந்த ரிமாண்ட் 60 நாள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிமாண்ட், அதிலிருந்து 60 days. 60 நாள் முடிஞ்ச உடனே 61ஆவது நாள் நம்ம என்ன பண்ணலாம்? பெயில் பெட்டிஷன் போடலாம். இதுதான் வினோத் குமார் நந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, 2004 கிரிமினல் லா ஜர்னல், வித்தின் பிராக்கெட்ல NOC, பேஜ் நம்பர் 126, ஒரிசா என்று சொன்னால் கண்டிப்பாக இதுல கேள்வி கேட்பார்கள். அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2, இது எந்த அளவுக்கு அப்ளிகபிலிட்டி ஆகிறது, எந்த அளவுக்கு பொருந்தி வருகிறது? applicability of section 167 subsection 2 of CRPC to cases arising out Ashok Munilal Jain versus Directorate of Enforcement. Ashok Munilal Jain. இந்த அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை எந்த அளவுக்கு இது பொருந்தும், இந்த சட்டம் எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும் என்று சொன்ன வழக்கு அசோக் முனிலால் ஜெயின் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், 2018, வால்யூம் 16, SCC, பேஜ் நம்பர் 158. அப்ளிகேஷன் ஆஃப் அண்டர் செக்ஷன் 167 subsection 2, Ashok Munilal Jain versus Directorate of Enforcement, 2018, volume 16, SCC, page number 158. இந்த SCC ஜேர்னல்ல 2 இருக்கு. SCC கிரிமினல்னு ஒரு ஜேர்னல் இருக்கு, வெறும் SCCன்னு ஒரு ஜேர்னல் இருக்கு. இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனது 2018, volume 16, SCC, page number 158. Ashok Munilal Jain versus Directorate of Enforcement. Under section 167 உடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு. இந்த வழக்குல சொல்றாங்க சார், under section 167 is the sole repository of the power of remand during investigation. No magistrate can travel outside the section to exercise this power. இந்த வழக்கில் அதைத்தான் சொல்றாங்க. ஏனென்று சொன்னால், இதை பொறுத்தவரை இந்த 167 எக்ஸசைஸ் பண்ணுகின்ற பொழுது no magistrate can travel outside the section to exercise this power.
ரெபோசிட்டரி பவர் தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பவரின் அடிப்படையில் அந்த மேஜிஸ்ட்ரேட் செயல்பட வேண்டும். சாண்டையன் மாக்கி, சாண்டையன் மாக்கி, CHANDAYAM, சாண்டயம் மாக்கி, MAKKI, சாண்டயம் மாக்கி versus State of Kerala, 1980, Criminal Law Journal, page number 1195. சாண்டயம் மாக்கி, சாண்டயம் மாக்கி versus State of Kerala, 1980, Criminal Law Journal, page number 1195. சரி, இந்த அண்டர் செக்ஷன் 167 CRPC பொறுத்தவரை ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுமா? ஏன்னா 90 days 60 days பத்தி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, ஒரு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை, ஒரு குற்றம் செய்திருக்கிற ஒரு நபர் அவரை கைது பண்ணி நீதிமன்ற சிறையில் இருக்கின்ற பொழுது 90 நாட்களுக்குள்ளாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்கணும். 90 நாட்களுக்குள்ளாக இன்வெஸ்டிகேஷன் முடிக்கவில்லை என்று சொன்னால் டிஃபால்ட் பெயில் அல்லது மேண்டட்டரி பெயில். அப்ப எந்த ப்ரொவிஷன்ல போட முடியும்? அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPCல போடுறோம். இதுவே அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை தண்டித்து சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்திருக்கிற ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவதை பொறுத்து 60 நாட்களுக்குள்ளாக அந்த இன்வெஸ்டிகேஷனை முடித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 60 நாள் முடிந்தவுடனே நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல டிஃபால்ட் பெயில் பேஷன் போடலாம். ஐ மீன் மேண்டட்டரி பெயில் பேஷன் போட முடியும் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2. இந்த 60 நாட்கள் 90 நாட்கள் என்று சொல்வது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுமா? இதுதான் கேள்வி. இந்த வழக்குல சொல்றாங்க சார், when an under trial who has been in detention for 90 days or 60 days, as the case may be, is produced before magistrate held, he is bound to inform the accused that he is entitled to bail as provided by proviso A to section 167 subsection 2. Under section 167 subsection 2 class A வில் என்ன சொல்றாங்க? ஒரு நபரை கைது செய்கின்ற பொழுது அந்த நபரிடம் சொல்ல வேண்டும், உங்களுக்கு பிணையத்தில் நீங்கள் பெயில்ல வருவதற்கு உங்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது என்ற விவரத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப யார் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை? அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லுவாங்க. அவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த அரெஸ்டை பற்றி நீங்கள் பெயிலில் வருவதற்கு உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். That is the duty of the police officer, arresting police officer. Held. Further, the state is bound to provide free legal aid to enable the accused to exercise that right, and the magistrate must ensure that he is so provided. The magistrate must ensure that he is so provided. This constitutional mandate held binds every magistrate and every state government magistrate to apply his mind before passing remand order. ஆர்டிகல் 21 படி அவங்களுக்கு லீகல் எய்ட் உண்டா இல்லையா? கண்டிப்பாக லீகல் எய்ட் உண்டு. அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்றாங்க, எந்த ஒரு நபரை கைது செய்தாலும் அந்த நபரிடம் அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல வேண்டும், நீங்க பெயில பொறுத்து உங்களுக்கு ரைட் இருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்ல வேண்டும். அவங்களால பெயில் எடுக்க முடியலன்னு சொன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் வருது. இதையெல்லாம் உசைன் அரா கட்டூன் வழக்குல தான் சொல்றாங்க. உசைன் அரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1980, வால்யூம் 1, SCC, பேஜ் நம்பர் 108. இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வழக்கு. இந்த வழக்கு உசைன் அரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், 1980, வால்யூம் 1, SCC, பேஜ் நம்பர் 108. அடுத்த கேஸ்ல
Bail granted under proviso A to section 167 subsection 2 cannot be recalled on the mere ground that the challan has been filed. Bashir versus State of Haryana. Bashir versus State of Haryana, 1977, SEC criminal, page number 608. Bashir versus State of Haryana, 1977, SEC criminal, page number 608. இதை போன்ற ஒரு விஷயத்தை கொல்லம் சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அந்த வழக்கிலே சொல்லியிருக்காங்க. கொல்லம் சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் ஏபி, 1979, MLJ criminal, page number 641. கொல்லம் சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி, 1979, MLJ criminal, page number 641. The default bail சொல்றாங்க. Default bail an accused is entitled to statutory bail. அதுதான் default bail. Under section 167 subsection 2 class A CRPC படி, if the police failed to file the charge sheet within 60 days of his arrest for the offense punishable with imprisonment up to 10 years. Rakesh Kumar Paul versus State of Assam. Rakesh Kumar Paul versus State of Assam, 2017, volume 15, SCC, page number 67. 2017, volume 15, SCC, page number 67. இந்த வழக்குல சொல்றாங்க சார், 2017 வந்த வழக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர், if the police officer failed to file the charge sheet within 60 days of his arrest for the offense punishable with imprisonment up to 10 years. இப்ப 2018 இதே விஷயத்தை சொல்லி ஒரு வழக்கு, ராம்பீர் ஷோகீன் வெர்சஸ் ஸ்டேட். ராம்பீர் ஷோகீன், RAMBEER, ராம்பீர் ஷோகீன், SHOKEEN, ஷோகீன். ராம்பீர் ஷோகீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT of Delhi. NCT na National Capital of Territory. National Capital Territory. State NCT of Delhi, 2018, volume 4, SCC, page number 405. Rambir Shokin versus State NCT of Delhi, 2018, volume 4, SCC, page number 405. Rambir Shokin versus State NCT of Delhi, 2018, volume 4, SCC, page number 405. Sorry, அடுத்த கேஸ்ல filing charge sheet before bail is granted. நீங்க bail வழங்குவதற்கு முன்பாக charge sheet ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடைமுறை? Even if it is found that no charge sheet was submitted within 90 days or 60 days, as the case may be, but charge sheet was submitted before the accused. Charge sheet was submitted before the accused applied for bail. Accused வந்து பெயிலுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி charge sheet வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? It would not be open to the accused to claim that he is entitled to bail. அவ்வளவுதான். accused bail patient போறதுக்கு முன்பாகவே வந்து charge sheet போட்டாங்கன்னு சொன்னா, accused வந்து இந்த 60 நாள் ப்ரொசீஜர் 90 நாள் ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி போச்சு, எனக்கு வந்து டிஃபால்ட் பெயில் கொடுங்க அல்லது வந்து மேண்டட்டரி பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரைட்டா கேட்க முடியாது. டிஃபால்ட் பெயில் என்று சொன்னாலும் மேண்டட்டரி பெயில் என்று சொன்னாலும் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 தான், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். It would not be open to the accused to claim that he is entitled to bail
as of right by involving and invoking under section 167 subsection 2 class A. இந்த பெயில் என்று சொன்னாலே சிஆர்பிஎஸ்ல எந்த சாப்டர் சொல்றாங்க அதை பார்க்க வேண்டும். சாப்டர் நம்பர் 33, ஹீரா மேன் வெர்சஸ் ஸ்டேட். ஹீரா மேன் வெர்சஸ் ஸ்டேட், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1508. ஹீரா மேன் வெர்சஸ் ஸ்டேட், 1975 criminal law journal, page number 1508, within bracket la ALL. Hira Man versus State, 1975 criminal law journal, page number 1508, within bracket la ALL. இந்த வழக்குல ஹீரா மேன் வழக்குல தான் சொல்றாங்க அக்யூஸ்ட் பெயில் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணல. அதுக்கு முன்பாக வந்து போலீஸ் ஆபீசர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்ட பிறகு அக்யூஸ்ட் வந்து 90 நாள் முடிஞ்சு போச்சு, அதனால வந்து எனக்கு நீங்க மேண்டட்டரி பெயில் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. It would not be open to the accused to claim that he is entitled to bail. அடுத்த கேஸ்ல obligation of magistrate or court. Bikam Chand Jain, Bikam Chand Jain, BHIKAM, Bikam Chand, CHAND, Bikam Chand Jain, Bikam Chand Jain versus State of Maharashtra, 2013, Volume 3, SCC, page number 77. Bikam Chand Jain versus State of Maharashtra, 2013, Volume 3, SCC, page number 77. The Bikam Chand Jain versus State of Maharashtra, 2013, Volume 3, SCC, page number 77. இந்த வழக்குல சொல்றாங்க ஆப்ளிகேஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட். அப்ப கோர்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட்னுடைய ஆப்ளிகேஷன் என்ன? நேச்சர் ஆஃப் ஆப்ளிகேஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன்ட் டு ரிலீஸ் அக்யூஸ்ட் ஆன் பெயில் on non-filing of charge sheet, non-filing of charge sheet within period stipulated there is mandatory. இதுதான் ஆப்ளிகேஷன். அப்ப அந்த நீதிமன்றத்தினுடைய கடப்பாடு என்ன? நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய கடப்பாடு என்ன? அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்குள்ளாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவில்லை என்று சொன்னால் ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படி இறுதி அறிக்கை என்றாலும் ஃபைன் சார்ஜ் ஷீட் என்றாலும் ஒன்றுதான். அப்ப 90 நாட்களுக்குள்ளாக அல்லது 60 தினங்களுக்குள்ளாக ஃபைல் பண்ணவில்லை என்று சொன்னால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஃபைல் பண்ணலை. அப்ப கோர்ட்டினுடைய கடப்பாடு என்ன? கோர்ட்டினுடைய ஆப்ளிகேஷன் என்னவென்று சொன்னால் அந்த ஸ்டிப்புலேட்டட் பீரியட் வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெயில்ல விட்டுடணும். Bikam Chand Jain versus State of Maharashtra, 2013, Volume 3, SCC, page number 77. Sorry. The extension of period of custody. The extension of period of custody. The extension of period of custody பொறுத்தவரை the extension of period of total custody without charge sheet having been filed beyond the outer limits specified in section 167 of 60 days 60 days not permissible. 60 நாள் 90 நாள் ஆகி போச்சுன்னா அதன் பிறகு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னா அதுக்கு அனுமதி கிடையாது. அஜ்பால் versus State of Rajasthan, Ajpal, ACHPAL, Ajpal versus State of Rajasthan, 2019, Volume 14, page number 599. Ajpal versus State of Rajasthan, 2019, Volume 14, SCC, page number 599. இந்த 167ல இருக்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு 366
ஏல கேஸ் போடுறாங்க, அல்லது ஒரு 342ல கேஸ் போடுறாங்க, அல்லது ஒரு 376ல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. இது போன்ற குற்றங்களில் இந்த அக்யூஸ்ட் இருக்கார் பாருங்க, அவர் கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து 60 நாட்களுக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம்னு சொன்னா, அக்யூஸ்ட் தரப்புல நாம என்ன பண்றோம்? பெட்டிஷன் போடுறோம். ஒரு 376 7 வருஷம் வரலையும் அல்லது அதற்கு மேற்பட்டதா, 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்டதல்ல. ஆனால் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 2 படி ஒரு பெயில் பெட்டிஷன் பொருந்துமான்னு சொன்னா கண்டிப்பாக பொருந்தும். எனவே ஒரு அரசு தரப்புல வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்வதற்கு 90 நாட்கள் காலக்கெடு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்றாங்க பாருங்க. அப்படி தள்ளுபடி பண்ணது வந்து சரியா என்று சொன்னால் அது சரியானது கிடையாது. இது அமீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2004 ஜட்ஜ்மெண்ட் இது. இது இப்போதைக்கு தேவையில்லை. ரைட். அண்டர் செக்ஷன் 168, அண்டர் செக்ஷன் 168 ரிப்போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பை சபார்டினேட் போலீஸ் ஆபீசர். இந்த சபார்டினேட் போலீஸ் ஆபீசர் இங்க வராங்க எதற்காக என்று சொன்னால், ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் இல்லை என்று சொன்னால் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இல்லை என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ, வெளி மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ என்று சொல்கிறார்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் என்று சொல்கிறார்கள், அல்லது அவர் பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள். ஏன் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 2O ஆஃப் சிஆர்பிஎஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். எபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்டர்பிரேட் பண்ணுகின்ற பொழுது இன்டர்பிரேஷன் ஸ்டாட்யூட்ஸ் படி எபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் என்று சொன்னால் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து வராங்கன்னு அர்த்தம். இது போன்ற சூழ்நிலை இன்ஸ்பெக்டரே இல்லை. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம்? இருந்தாலும் ஒரு வழக்கு சம்பந்தமாக புலன் விசாரணை செய்து நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சபார்டினேட் ஆபீசருக்கு அவரு உத்தரவிடலாம். சபார்டினேட் ஆபீசர் யாருங்க? சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். இந்த வழக்கு சம்பந்தமாக புலன் விசாரணை செய்து அந்த அறிக்கையை வந்து காவல் நிலைய பொறுப்பு அலுவலருக்கு அந்த அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடலாம். ஒரு எஸ்பி என்ன பண்ணலாம்? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அல்லது டிஎஸ்பிக்கு ஏடிஎஸ்பிக்கு ஒரு எஸ்ஐ கூட உத்தரவிடலாம். அதே போல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐக்கு உத்தரவிடலாம். எஸ்ஐ கிட்ட சொல்லி நீங்க இந்த வழக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து எஸ்கட்சிஓ கிட்ட ஒப்படைச்சிடணும், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒப்படைச்சிடணும் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கொள்ளலாம். இதான் அண்டர் செக்ஷன் 168. அண்டர் செக்ஷன் 169 ஒரு சாட்சி இருக்கிறாங்க, ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் when evidence deficient. ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் when evidence deficient. எப்பொழுது என்று சொன்னால் பணி நிமித்தமாக கூட இந்த உத்தரவை போட முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 168. 169 ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவிடலாம், ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவிடலாம், ஒரு எஸ்பி டிஎஸ்பிக்கு சொல்லலாம், ஏடிஎஸ்பிக்கு சொல்லலாம், அல்லது இன்ஸ்பெக்டருக்கு சொல்லலாம். இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க புலன் விசாரணை பண்ணி அந்த அறிக்கையை வந்து கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லலாம். Under section 169 of CRPC, release of accused when evidence deficient. போதுமான சாட்சியம் இல்லாத பொழுது ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க. வழக்கை விசாரிக்கின்ற பொழுது if there is failure of sufficient evidence against the accused, but that person has to be released. ஒரு அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா போதுமான சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் அதை நிரூபிக்க வேண்டும். எந்தவித ஆதாரமும் இல்லை, சந்தேகப்படுறோம், புலன் விசாரணை பண்றோம், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல,
அப்ப அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணிடலாம். அது மட்டுமல்ல, சூரிட்டியோடு அல்லது சூரிட்டி இல்லாமலே ஒரு பாண்ட் எழுதி வாங்கிட்டு அவரை விடுதலை செய்யலாம். ஒரு பாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் அந்த அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இதான் அண்டர் செக்ஷன் 169. அண்டர் செக்ஷன் 169 ஒரு கேஸ் போடுறாங்க. அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா இருந்தா தானே அந்த கேஸ் வந்து விசாரணை பண்ண முடியும். அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா எல்லா ஆதாரங்களும் இருக்கணும். ஆதாரங்கள் இல்லாத பட்சத்துல என்ன பண்ண முடியும்? இப்ப அவர் என்ன பண்ணலாம்? எழுதி வாங்கிட்டு ஒரு பாண்ட் ஒன்று எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெயில் பாண்ட் அவர்கிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்க வந்து கூப்பிடுறப்ப நீங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடலாம். Under section 169. Under section 170, cases to be sent to magistrate when evidence is sufficient. எவிடன்ஸ் போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை என்ன பண்ணணும்? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். சாட்சியம் போதுமானதாக இருக்கின்ற பொழுது வழக்குகளை நடுவரிடம் அனுப்ப வேண்டும். Under section 170 subsection 1, போதுமான சாட்சியம், நியாயமான ஆதாரம் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இந்த சாப்டர்ல எப்படி ஒரு புலன் விசாரணை செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பேரில் அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அவருக்கு தெரியும். கஸ்டடியில் இருக்கிற இந்த அக்யூஸ் இருக்காரு, போலீஸ் ரிப்போர்ட்டா காவல் அறிக்கையின் பேரில் அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் எதிரியை விசாரிக்கவும் அவரை மேல் விசாரணைக்காக அனுப்பவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நடுவர் யாரோ அந்த நடுவர்கிட்ட கொண்டு போகணும். ஜேஎம் கிட்ட கொண்டு போயிடணும். சில வழக்கில் ஸ்பெஷல் கேஸ் இருந்தா ஸ்பெஷல் ஜட்ஜி கிட்ட கொண்டு போயிடணும். ஏன்னா சாட்சிகள் வந்து போதுமானதாக இருக்கு. அந்த செக்ஷன் 169 சொல்றாங்க போதுமான சாட்சியம் இல்லைன்னா அந்த அக்யூஸ் என்ன பண்ண பெயில் பண்ணி எழுதி வாங்கிட்டு விசாரணை கூப்பிடறப்ப வரும்னு சொல்லி அனுப்பிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 170 சொல்றாங்க போதுமான சாட்சியம் இருக்கின்ற பொழுது அந்த போலீஸ் ஆபீசர் அந்த அக்யூஸ் என்ன பண்ணும்? போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய அக்யூஸை கொண்டு போயிட்டு கோர்ட்டு கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப அந்த நீதிபதியானவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிக்கையின் பேர் அந்த குற்றத்தை விசாரணை செய்வதற்கு டேக்கிங் காக்னிசன்ஸ் பவர் அவருக்கு இருக்கும். அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும், எதிரி விசாரிப்பதற்கும் அவரை மேல் விசாரணைக்காக அனுப்பும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நபர். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியும். அப்ப ஜேஎம் கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிடணும். அண்டர் செக்ஷன் 169 பொறுத்தவரை போதுமான சாட்சியங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பெயில் எழுதி வாங்கிட்டு நம்ம பெயில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க விசாரணை பொழுது வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடலாம். ஏன்னா போதுமான சாட்சியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 169 ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக போதுமான சாட்சியம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெயில் பாண்ட் நம்ம எழுதி வாங்கிட்டு அவர் அனுப்பிடலாம். அண்டர் செக்ஷன் 170 பொறுத்தவரை போதுமான சாட்சியம் இருக்கின்ற பொழுது அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக போதுமான சாட்சியம் இருக்கின்ற பொழுது அந்த அக்யூஸ்ட வந்து நீதிபதி கிட்ட அனுப்பிடணும். அப்ப அந்த நீதிபதி வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் அல்லது அவரே விசாரணை பண்ணலாம். டேக்கிங் காக்னிசன்ஸ் பவர் உள்ள ஒரு நீதிபதி கிட்ட அனுப்பிடணும். அண்டர் செக்ஷன் 170 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி படி சப்செக்ஷன் 2 சொல்றாங்க சரிங்க அது மாதிரி அனுப்புறாங்கன்னு சொன்னா சப்செக்ஷன் 1 படி செக்யூரிட்டி வாங்கலாம். இந்த தேதி இந்த மாசம் இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி செக்யூரிட்டி வாங்கி கொள்ளுதல் வேண்டும். பிணையம். சப்செக்ஷன் 2 சொல்றாங்க இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் யாரோ அவர் இந்த பிரிவின் படி அண்டர் செக்ஷன் 170 சப்செக்ஷன் 2 படி எதிரியே வந்து ஒரு நீதிபதி கிட்ட கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது அல்லது ஒரு செக்யூரிட்டி வாங்குறாங்க பிணையம், இப்ப இந்த பெயில் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த நடுவர் கண்டிப்பாக நீங்க செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மனநிறைவு அடையும் பட்சத்தில் செக்யூரிட்டி கொடுப்பது அவசியம் என்று கருதுகின்ற பொழுது அல்லது ஒரு ஆயுதமோ மற்ற பிற பொருட்களோ அந்த எதிரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பிற பொருட்கள் அல்லது அந்த ஆயுதம் இதை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி வைக்கணும். ஒரு அக்யூஸ்ட் வந்து கைது பண்றாங்க அவருக்கு எதிர்ப்பா வந்து போதுமான ஆதாரம் இருக்கிறது,
அந்த நேரத்துல ஏதேனும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருந்தால் அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ சீஸ் பண்ணது எந்தெந்த பொருட்கள் சீஸ் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணும், ஜட்ஜி கிட்ட அனுப்பணும், கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்ப ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணுவாங்க, இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு எதிரிக்கு எதிராக, அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக இந்த வழக்கு சம்பந்தமாக சாட்சியம் அளிப்பதற்கு ஒரு பிணை பத்திரத்தை அவர் எழுதி கொள்ளலாம். ஒரு பிணை பத்திரத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அக்யூஸ்டுக்கு உத்தரவு போடுவாங்க. அந்த செக்ஷன் 170 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஒரு அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா எல்லா சாட்சிகளும் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ண, கொண்டு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைச்சணும். அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் பவர் உள்ளவரா இருப்பாரு. அது மட்டுமல்ல, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் செய்யக்கூடிய அந்த பவர்ல உள்ளவரா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி வாங்கினா அந்த அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றப்பவே ஏதேனும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருந்தால் அந்த பொருட்களையும் சேர்த்து கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த அக்யூஸ்ட புடிஸ் பண்றப்ப அந்த பொருளும் சேர்த்து அனுப்பணும். அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் கிட்ட பிணை பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு நீங்க பிணை பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிடுவாங்க. இப்ப பிணை பத்திரம் எழுதி கொடுத்தாதான் அவர் ரிலீஸ் ஆவார். சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிணை பத்திரம், ஐ மீன் பெயில் பாண்ட், ஒரு சிஜேஎம் கோர்ட் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னா, அல்லது அவங்க தான் வந்து அதை பெருஸ் பண்ணணும், பரிசீலனை பண்ணணும், அவங்க தான் விசாரிக்கணும். அது போன்ற வழக்கை பொறுத்தவரை நடுவர் எந்த நீதிமன்றத்திற்கு அனுப்ப கூடுமோ அந்த நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நீதிமன்றத்தில் இது போன்ற எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணணும். அக்யூஸ்ட கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா, ரைட், அவட சொல்லணும் பெயில போறது உங்களுக்கு ரைட் இருக்கு, செக்யூரிட்டி இருக்கா, ஜாமீன்தார் இருக்காங்களா, இருக்காங்க, அப்பனா செக்யூரிட்டி பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொருட்கள் ஏதாவது அரெஸ்ட் பண்றப்ப ஏதாவது சீஸ் பண்ண பொருட்கள் இருக்கா, அதை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்களா, ரைட், அதையும் கேட்கலாம். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு சிஜிஎம் கோர்ட் இருக்கு அல்லது வேற எந்த கோர்ட்டுக்கு அனுப்பினாலும் சரி, அந்த கோர்ட் இந்த ப்ரொசீஜர் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுவாங்க. செக்யூரிட்டி வாங்கிட்டு தான், ஐ மீன் ஜாமீன் பிணை பத்திரம்லாம் எழுதி வாங்கி கொண்டு தான் அவரை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி எல்லாம் செய்தாலும் அந்த குற்றச்சாட்டு குறித்து அவருக்கு நியாயமான அறிவிப்பு கொடுக்கணும். யாரு முறையிடுகிறார்களோ, யாரு ஹூ இஸ் த டிஃபேக்ட் ஆஃப் கம்ப்ளைனன்ட்டோ அவர்களுக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுக்க வேண்டும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, எந்த கோர்ட்டார் முன்பாக, எந்த அலுவலர் முன்பாக அந்த பெயில் பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கப்படுகிறதோ, அந்த பிணை பத்திரம் எழுதி கொடுக்கப்படுகிறதோ, அதை எழுதி கொடுத்தவர்களில் ஒருவருக்கு ஒரு காப்பீஸ் கொடுக்கணும். பெயில் பாண்ட் எழுதி கொடுக்குறாங்களா, அதுல ஒரு காப்பி ஒன்று கொடுக்கணும். ஒரிஜினலை வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்டோடு, ஐ மீன் அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வந்துருக்கு பாருங்க, அரெஸ்ட் பண்றப்ப அரெஸ்ட் கார்டு, அரெஸ்ட் ரிப்போர்ட் பிளஸ் எஃப்ஐஆர், அது இல்லாம பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த அந்த முதல் தகவல், அந்த அறிக்கை ரிப்போர்ட், அதுவும் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். இதனோட ஒரிஜினல் இணைச்சிக்கணும். அண்டர் செக்ஷன் 170ல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு அக்யூஸ்ட கைது பண்றாங்க, அவருக்கு எதிரான எல்லா சாட்சியங்களும் ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த நீதிபதியானவர் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார், அவர் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி வாங்கி கொண்டு அந்த அக்யூஸ்ட வெளியில விடலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்றப்பவே அவரோட சேர்த்து ஏதேனும் பொருட்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டு இருந்தால் அந்த பொருட்களையும் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், அரெஸ்ட் புடிஸ் பண்றப்ப, அந்த அக்யூஸ்ட புடிஸ் பண்றப்ப அதையும் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்பொழுது நீதிபதியானவர் அந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது சாட்சி இருக்கும் பட்சத்தில் ஒரு பிணை பத்திரத்தை எழுதி கொடுக்குமாறு கேட்கலாம். ஐ மீன் வந்து நீங்க பெயில் பாண்ட் எழுதி கொடுத்தா உங்களை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, ஒரு சிஜிஎம் கோர்ட்டா இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒரு பெயில் பாண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அப்ப அது அந்த சிஜிஎம் கோர்ட் தான் வந்து ஒரு பரிசீலனை பண்றாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அந்த வழக்கை. அப்ப எந்த நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பக்கூடுமோ அந்த நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, சிஜிஎம் கிட்ட இருக்கிற ஒரு கேஸ் வந்து எந்த ஜேஎம் கோர்ட்டுக்கு அனுப்பினாலும் சரி, அந்த ஜேஎம் கோர்ட் இதை எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இந்த குற்றம் பற்றிய இந்த பெயில் பாண்ட் எழுதி கொடுக்குறாங்க, இதுல ஒரு காப்பி வந்து யார் ஹூ இஸ் த டிஃபேக்ட் கம்ப்ளைனன்ட் ஆஃப் தட் கேஸ், அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு நகல் ஒன்றை கொடுக்க வேண்டும். இந்த பெயில் பாண்ட் எழுதி கொடுத்தாங்க பாருங்க, அதுல ஒரு காப்பி கொடுக்கணும். சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஆபீசர் முன்பாக நீங்க வந்து பெயில் பாண்ட் எழுதி கொடுக்கிறீர்களோ
அதுல எழுதி கொடுத்த ஒருவருக்கு, 2 பேர் வந்து சூரிட்டி கொடுக்குறான்னு சொன்னா அதுல யாராவது ஒரு நபர்களுக்கு அதனுடைய நகலை கொடுக்க வேண்டும். ஒரிஜினல் வந்து அந்த கட்டுல இணைச்சிடணும். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 170. அண்டர் செக்ஷன் 171, complainant and witnesses not to be required to accompany police officer and not to be subject to restraint. புகார்தாரரையும் சாட்சிகளையும் காவல் அலுவலருடன் செல்லுமாறு கோருதலும் அவர்களை தடைகளுக்கு உட்படுத்தலும் கூடாது. இந்த கம்ப்ளைனன்ட், விட்னஸ் இவங்க எல்லாம் வந்து போலீஸ் கூட தான் போகணும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு தடைகளை எதுவும் ஏற்படுத்தாதீங்க. இந்த விட்னஸை பொறுத்தவரை தனியா ஒரு ஆக்ட் இருக்கு சார், விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு தனி ஆக்ட் ஒன்று இருக்கு. அந்த விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செக்ஷன் 171ல சொல்றாங்க, ஒரு கம்ப்ளைனன்ட்டோ அல்லது ஒரு விட்னஸோ கோர்ட்டு வருகின்ற பொழுது ஒரு போலீஸ் ஆபீசரோடு நீங்க கோர்ட்டுக்கு வரணும், அல்லது அவர்களுக்கு அவசியமான ஒரு தடை, வசதி குறைவு, இதுக்கெல்லாம் அவர்களை உட்படுத்தக்கூடாது. கம்ப்ளைனன்ட் சொல்றப்ப நீங்க போலீஸோட தான் நீங்க வரணும்னு சொல்லக்கூடாது. சாட்சி சொல்றப்பவும் சரி, நீங்க போலீஸோட தான் சாட்சி நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது. அதே போலவே அந்த கம்ப்ளைனன்ட்டோ அல்லது அந்த விட்னஸோ அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு எந்த ஒரு வசதி குறைவையும் ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் முன்னிலை ஆவதற்கு நீங்க பெயில் பாண்டு ஒரு பிணையத்தின் பேரில் அல்லாமல் வேறு விதமா நீங்க வந்து பாண்டு எதை எழுதி வாங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்ப்ளைனன்ட்டா இருக்கலாம் அல்லது ஒரு விட்னஸா இருக்கலாம், அவங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. நீங்க போலீஸ் கூட தான் வரணும், போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே போல அவங்களுக்கு எந்த ஒரு வசதி குறைவோ தடங்களையும் எதுவும் ஏற்படுத்தக்கூடாது. No complaint or witness on his way to any court shall be required to accompany a police officer or shall be subjected to unnecessary restraint or inconvenience or required to give any security for his appearance other than his own bond. அவங்க சொந்த பிணையத்தை தவிர மற்ற பாண்ட் எல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது அவங்க கிட்ட. Provided that if any complainant or witness refuses to attend or to execute a bond as directed in section 170, the officer in charge of the police station may forward him in custody to the magistrate, who may detain him in custody until he executed such bond or until the hearing of the case is completed. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு புகார்தாரோ அல்லது ஒரு சாட்சியோ யாராக இருந்தாலும் சரி, அண்டர் செக்ஷன் 117 படி எவ்வாறு உத்தரவிடப்படுகிறது, அண்டர் செக்ஷன் 117 நம்ம பார்த்தோம், சப்செக்ஷன் 4 வரலையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த உத்தரவின்படி ஒரு பாண்டு எழுதி கொடுக்குறாங்க. இப்ப பாண்டு எழுதி கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணலாம், அவங்கள வந்து காவல்ல ஜெயில வைக்கலாம். அவங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போகலாம். அந்த பாண்டை அவர் எழுதி கொடுக்கும் வரை, அந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை அவரை காவலில் வைத்திருக்கலாம். இது எதற்காகனா, இந்த கம்ப்ளைனன்ட் விட்னஸும் சில நேரங்கள்ல, அப்ப இது போன்ற நேரங்களில் இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அண்டர் செக்ஷன் 171 ப்ரொவிஷன்ல சொல்றாங்க, அந்த கம்ப்ளைனன்ட்டோ விட்னஸோ என்ன பண்ணும், பாண்டு எழுதி கொடுக்கணும். பாண்டு எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை என்ன பண்ண, அந்த போலீஸ் ஆபீசர் அவங்கள போலீஸ் கஸ்டடியில இருந்து நேரா கொண்டு போயிடுவாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு என்ன பண்ணும், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும், நீங்க பாண்டு எழுதி கொடுத்தா தான் நீங்க வெளில போக முடியும், இல்ல நீங்க இங்கேதான் காவலில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியே வச்சிருப்பாரு. இதான் அண்டர் செக்ஷன் 171 ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 172 டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வில் எடுக்கும் நடவடிக்கையின் நாட்குறிப்பு. இப்ப விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா எந்த ஒரு விசாரணையாக இருக்கும் பட்சத்தில் அந்த விசாரணை சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று சொல்லி போலீஸ் ஆபீசர் டைரியில வந்து குறிப்பிட்டே வருவாங்க, எழுதிட்டே வருவாங்க. இந்த சாப்டர்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய போலீஸ் ஆபீசர் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல புலனாய்வில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை காவல் நிலையத்தில் வைத்துள்ள நாட்குறிப்பில் எழுத வேண்டும். காவல் நிலையத்துல வந்து போலீஸ்க்குன்னு தனி டைரி வந்தது.
ஜெனரல் டைரி ஒன்று இருக்கு, அதுல குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்தந்த நாளில் தமக்கு வந்து சேர்ந்த நேரம், அவர் புலனாய்வை ஆரம்பித்த நேரம், புலனாய்வை முடித்த நேரம், அவர் எந்தெந்த இடத்தை போய் பார்வையிட்டாரோ அந்த இடம் அல்லது அந்த இடங்கள், அவர் புலனாய்வின் போது நிச்சயிக்கப்பட்ட விவரங்கள், இதை எல்லாவற்றையும் அண்டர் செக்ஷன் 172ல அவர் குறித்து வைத்திருக்க வேண்டும், பதிவு செய்திருக்க வேண்டும். இந்த டைரி வந்து முக்கியமானது சார். ஒரு வழக்கு விசாரணை, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு வழக்கு சம்பந்தமா விசாரணை பண்றான்னு சொன்னா எந்த தேதியில் எத்தனை மணிக்கு எப்பொழுது அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார், அது சம்பவத்துக்கு எத்தனை மணிக்கு போனார், என்னென்ன பொருட்களை கைப்பற்றினார், எத்தனை சாட்சிகளை வந்து விசாரிச்சார், இது பற்றிய குறிப்புகள் அனைத்தையும், விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட தேதி, நேரம், இடம், விசாரணை செய்யப்பட்ட பார்வையிட்ட இடம், விசாரணை முடிக்கப்பட்ட நேரம், விசாரணை முடிக்கப்பட்ட தேதி, இது எல்லாமே அந்த டைரியில வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து குறித்து வைத்திருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1A, அப்ப அந்த புலன் விசாரணையின் பொழுது அண்டர் செக்ஷன் 161 பேஸ் செய்யப்பட்ட சாட்சியோட வாக்குமூலங்கள் நாட்குறிப்பில் இணைக்க வேண்டும். அப்ப அந்த டைரியில 161 ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசியின் படி ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த போலீஸ் டைரியில குறித்து வைத்திருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1B, இப்போ சப்செக்ஷன் 1ல என்னென்ன விஷயங்கள் அந்த டைரியில, டைரி என்று சொன்னால் நாட்குறிப்பு, ஒரு நாளில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அதை பற்றி குறிப்புகளை எழுதி வைப்பதுதான் டைரி. அந்த நாட்குறிப்பில் ஒரு வால்யூமா இருக்கும், ஒரு தொகுதியாக இருக்க வேண்டும், அதில் வந்து பக்க எண்கள் இடப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் 30/12/2009 இருந்து நடைமுறைக்கு வருது சார். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, என்ன நடவடிக்கை செய்யற எடுக்கிறார புலன் விசாரணை அதிகாரி, அந்த நடவடிக்கை சம்பந்தமாக போலீஸ் டைரியில வந்து டெய்லி என்ன நடக்குதோ அதை குறிச்சு வச்சிருக்கணும். காவல் நிலையத்தில் உள்ள நாட்குறிப்பில் குறித்திருக்க வேண்டும். ஜெனரல் டைரி இருக்கிறது காவல் நிலையத்தில், ஜிடி. போலீஸ் தனியாக ஒரு டைரி ஃபாலோ பண்ணுவாங்க, அது வந்து இன்ஸ்பெக்டர் தனி டைரி, போலீஸ் டைரி. கேஸ் டைரின்னு ஒண்ணு இருக்கு, ஜெனரல் டைரி, போலீஸ் டைரி, கேஸ் டைரி. அப்ப அந்த டைரியில எல்லாவற்றையும் எந்த தேதி, எந்த மாசம், எந்த இடத்துக்கு போனாங்க, எப்போ வந்து விசாரணை ஆரம்பிச்சாங்க, எப்போ விசாரணை முடிச்சாங்க, இந்த விவரங்கள்லாம் இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ, அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏவில் சொல்றாங்க, சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள்லாம் இருக்கு பாருங்க. அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த ஜிடியில நீங்க குறித்து வைத்திருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் பில சொல்றாங்க, அது வந்து அந்த வால்யூம்க்கு பேஜ் நேட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண் கொடுக்க வேண்டும், பேஜ் நம்பர் 1, 2, 3 சொல்லி கான்சிக்யூட்டிவா பேஜ் நேட் பண்ணியிருக்கணும், எண்ணிடப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் வந்து 30/12/2009 இது நடைமுறைக்கு வருது. அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு குற்ற வழக்கு, ஒரு குற்றங்களை விசாரணை செய்யக்கூடிய ட்ரையல் நடத்தக்கூடிய நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக பரிசீலனை பண்றாங்கன்னு சொன்னா, அல்லது விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தமாக அந்த காவல் நாட்குறிப்புகளை வரவழைக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டைரி என்ன பண்ணலாம், வரவழைக்கலாம். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 2 படி போலீஸ் ஸ்டேஷன்ல பராமரிக்கக்கூடிய 3 டைரி இருக்கு, அந்த டைரி என்ன பண்ணலாம், வரவழைக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த டைரியில உள்ள விஷயங்களை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் அதை பார்வையிடலாம். ஆனால் அத்தகைய பரிசீலனை அல்லது இந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு அது எல்லாம் உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் அதை பயன்படுத்தலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டைரி வந்து நம்ம 91 சிஆர்பிஎஸ்ல பேஷன் போட்டு வர வைக்கிறோம்னு சொன்னா, அல்லது அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 2 படி அதை நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னா, அதை சாட்சியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு மாறாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வழக்கு விசாரணைக்கு உதவி செய்கிறதா, அது உதவுகின்ற வகையில் இருக்கிறதா என்று சொல்லி நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 3. அப்ப அக்யூஸ்ட் இருக்காங்க, அல்லது அக்யூஸ்ட் தரப்புல அவங்களுடைய ஏஜென்ட் யாராவது இருப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி பேர்ல கூட சில நேரத்தில் கேஸ் வரும். இப்ப கம்பெனி சார்பில் யாரும் ஆத்தரைஸ்ட் பர்சன் அல்லது கம்பெனியுடைய ஏஜென்ட் இருப்பாங்க. அப்ப எதிரிக்கோ அல்லது அந்த ஏஜென்ட்டுக்கோ இந்த டைரி குறிப்புகள் சம்பந்தமாக அந்த நாட்குறிப்புகளை வரவழைக்கக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா, இதான் கேள்வி. எதிரிக்கு அந்த உரிமை கிடையாது.
முகவர்களுக்கும் அந்த உரிமை கிடையாது. அவற்றை நீதிமன்றம் பார்வையிட்டு இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே அதை பார்ப்பதற்கு எதிரியினுடைய ஏஜென்ட்கள் யாராவது இருப்பாங்க. ஏன்னா கோர்ட் ஏற்கனவே அது பெருசு பண்ணிருப்பாங்க, கோர்ட் அது ஏற்கனவே விசிட் பண்ணிருப்பாங்க. அப்ப நீதிமன்றம் பார்வையிட்டு இருக்கிறது என்ற காரணத்தால் மட்டுமே அந்த டைரியை பார்ப்பதற்கு எதிரிக்கோ அல்லது எதிரினுடைய ஏஜென்ட்களுக்கோ உரிமை கிடையாது. ஆனால் அவற்றை எழுதிய காவல் அலுவலர் அந்த டைரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணார் இல்லைங்களா, அவருக்கு என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்கு, நினைவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. ஏனென்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 5 கேஸ் 6 கேஸ் 7 கேஸ் 3 கேஸ் பதிவாகும். இப்போ ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு கேஸ்ன்னு சொன்னாலும் 30 கேஸ். எல்லா கேஸினுடைய விஷயங்களும் நினைவில் இருக்காது. ஆனால் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. 159 நினைவை புதுப்பித்துக் கொள்ளுதல் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கிறோம். அது போன்ற அந்த டைரி எல்லாமே அந்த போலீஸ் ஆபீசர் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முரண்படுத்துவதற்காக ஐவோ கிராஸ்ல சொல்லுவாரு, இப்படி நடந்து சொல்லுவாரு. அப்ப நாம என்ன பண்ணலாம், ஏங்க ஜிடில அந்த மாதிரி எதுவும் என்ட்ரி இல்லையே, இதை பாருங்க ஜிடி நீங்க தானே போட்டீங்க. ஆமாங்க, ஜிடில அந்த விஷயத்தை ஏதாவது நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா, இதை படிச்சு பாருங்க சார், ஓப்பன் கோர்ட்லயே காட்டலாம். இல்லைங்க சொல்லலைங்க, அப்பனா அது என்ன பண்ணும், நமக்கு சாட்சிக்கு டிஃபென்ஸுக்கு அது மிக முக்கியமாக இருக்கும். அப்ப காவல் அலுவலருடைய கூற்றை முரண்படுத்துவதற்காக, அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் அண்டர் செக்ஷன் 161 பயன்படுத்த முடியும். அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, சாட்சிகளிடமிருந்து விசாரணை செய்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு, அந்த வாக்குமூலத்தை எதற்கு பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் அது கான்ட்ரடிக்ஷன் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சாட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் கரோபரேஷனுக்கு பயன்படுத்த முடியாது, கான்ட்ரடிக்ஷனுக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்ப கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 145 சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கரோபரேஷன் பற்றி அதே இந்திய சாட்சிய சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 157ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்கே அண்டர் செக்ஷன் 172 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி பொறுத்தவரை ஒரு அக்யூஸ்டுக்கு பெறப்பட்ட அந்த வாக்குமூலத்தை நீங்கள் கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்தலாம், கரோபரேஷன் பயன்படுத்த முடியாது. இதுல நிறைய கேஸ்லஸ் இருக்கு சார். அந்த கேஸ்லஸை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் இது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். என்ட்ரிஸ் இன் கேஸ் டைரி, பி சிதம்பரம், நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர், அவருடைய வழக்கு இது. பி சிதம்பரம் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், பி சிதம்பரம் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2019 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 24. பி சிதம்பரம் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2019 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 24. இந்த பி சிதம்பரம் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2019 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 24. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, என்ட்ரிஸ் இந்த கேஸ் டைரியை பொறுத்தவரை the case diary of police materials documents collected during investigation, it can be perused by the court even before trial to satisfy its concerns during various determinations like grant, refuse of regular and special bail. bail வழங்குகின்ற பொழுது அந்த பெயிலை மறுக்கலாம் அல்லது அந்த பெயிலை முன் பிணையம் வழங்கலாம், ஆன்ஸ்பெக்டர் பெயில் வழங்கலாம். இது சம்பந்தமாக தீர்மானிப்பதற்கு it can be perused by the court even before trial to satisfy its concerns during various determination like grant, refusal of regular, anticipatory bail, etc. Enumerating the circumstances in which court can peruse the case diary materials collected during investigation even before commencement of trial. Added that these circumstances are only illustrative and not exhaustive. These circumstances only illustrative, not exhaustive. முழுமையானது கிடையாது, சும்மா எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான் இது. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் further held in initial stage of investigation, the court while making order must refrain from extracting or verbatim
referring to materials perused by its same may cause serious prejudice to accused in trial and other proceedings recusing in miscarriage of justice. P. Chidambaram versus Directorate of Enforcement, 2019, Volume 9, SEC, page number 24. Under section 173. இதுல இன்னும் நிறைய கேஸ்லாஸ் இருக்கு சார். இந்த 172க்கு இன்னும் நிறைய கேஸ்லாஸ் இருக்கு. ஏன்னா அந்த கேஸ் டைரி வந்து நீங்க வந்து ஒரு சாட்சியமா பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் பிபி சர்மா 1992 SUPP Volume 1 SEC பேஜ் நம்பர் 222. இந்த டைரி வந்து ஒரு சாட்சியமா பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் பிபி சர்மா 1992 SUPP Volume 1 SEC பேஜ் நம்பர் 222. அந்த டைரியில இருக்கக்கூடிய விஷயங்களை எதிரி தரப்பு தனது சாட்சியமாக பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் முடியாது. மல்கியார் சிங் versus State of Punjab 1991 Volume 4 SEC பேஜ் நம்பர் 341. மல்கியார் MALKIAR மல்கியார் சிங் versus State of Punjab 1991 Volume 4 SEC பேஜ் நம்பர் 341. எதிரி பார்வையிட முடியாது. எதிரி வந்து அது ஒரு சாட்சியமா பயன்படுத்த முடியாது. ஆனால் எதிரியோ அல்லது அக்யூஸ்டோ அல்லது அக்யூஸ்டுடைய முகவர் யார் வேண்டுமானாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினுடைய நாட்குறிப்பினுடைய ஒரு பகுதியை பார்வையிடலாம். முகுந்த் லால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1989 முகுந்த் லால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 1989 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 144. AIR 1989 SC பேஜ் நம்பர் 144. முகுந்த் லால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 1989 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 144. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த டைரிகளை வந்து அக்யூஸ்ட் போயிட்டு பார்வையிடலாம் அல்லது அவர் சார்பா அவருடைய ஏஜென்ட் போயிட்டு பார்வையிடலாம். அது மட்டுமல்ல, அந்த நாட்குறிப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த டைரியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அந்த நாட்குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும். சரிங்க, அந்த டைரியில வந்து நீங்க பதிவு பண்ணாம விட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த டைரியை அரசு தரப்பு பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தலாம். ஒரு சாட்சி இருக்காரு, அரசு தரப்பு சாட்சி, அவர் ஹாஸ்டைல் விட்னஸா மாறிட்டாரு, 154 மாறிட்டாரு. 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதே 154 ஆஃப் CRPC பொறுத்தவரை அது வந்து முதல் தகவல் அறிக்கை. அதே 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சீங்கன்னா ஹாஸ்டைல் விட்னஸ், பிறர் சாட்சி. பிறர் சாட்சி என்று சொன்னால் பிறண்டு பேசுவது, கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க, என்ன பிறண்டு பேசுறாரு இவரு, அன்னைக்கு அப்படி உண்மையை சொன்னாரு, இன்னைக்கு என்ன பொய் சொல்றாரு, உண்மைக்கு புறம்பா ஏன் பேசுறாரு, அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னாரு இப்ப மாத்தி சொல்றாரு, இதுக்கு பேர் தான் பிறர் சாட்சி. இதான் ஹாஸ்டைல் விட்னஸ் அண்டர் செக்ஷன் 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு FIR போடுறாங்கன்னா CRPC அண்டர் செக்ஷன் 154. இந்த 154க்கும் அந்த 154க்கும் வித்தியாசம். அப்ப ஹாஸ்டைல் விட்னஸா மாறிட்டாருன்னு வச்சுங்க, இவர் ஒரு அரசு தரப்பு சாட்சி ஹாஸ்டைல் விட்னஸா மாறுறாரா இல்லையா, இதை பார்ப்பதற்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பராமரிக்கக்கூடிய அந்த டைரியை வந்து அரசு தரப்பு பயன்படுத்தலாம். இது 1918 வந்த தீர்ப்பு. இது 1918 AIR 1918 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 512 வித்தின் பிராக்கெட்ல DB. சரிங்க, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பராமரிக்கக்கூடிய அந்த டைரியினுடைய காப்பீஸாவது வந்து எதிரி கொடுப்பாங்களா, அக்யூஸ்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் காவல்துறை நாட்குறிப்பு என்பது ஒரு பொது ஆவணம் அல்ல, அது பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது.
1894 இந்த தீர்ப்பு. காவல்துறை நாட்குறிப்பு என்பது காவல்துறை போலீஸ்ல இருக்கக்கூடிய அந்த டைரி என்பது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. 1894 1894 1894 16 1894 பிராக்கெட் பக்கத்துல 16 ALL பேஜ் நம்பர் 207. அதை போல இந்த போலீஸ் டைரி பொறுத்தவரை அது பிரிவிலேஜ்டு டாக்குமெண்ட் தான். அண்டர் செக்ஷன் 123 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் படி அது வந்து பாதுகாப்பானது, ஒரு சிறப்புரிமை ஆவணம். அது ஐ மீன் காப்புடை செய்தி, ரகசியமாகத்தான் அதை பராமரிக்க வேண்டும். அதனால்தான் இந்த வழக்கில் சொல்றாங்க போலீஸ் டைரி வந்து இஸ் நாட் எ பப்ளிக் டாக்குமெண்ட் சொல்லிட்டாங்க. 1894 16 ALL பேஜ் நம்பர் 207. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த போலீஸ் டைரியை பொறுத்தவரை அது பிரிவிலேஜ்டு டாக்குமெண்ட். அண்டர் செக்ஷன் 123 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அது பிரிவிலேஜ்டு டாக்குமெண்ட், காப்புடை செய்திகள். அது யாருக்கும் வெளியில காட்ட மாட்டாங்க, ரகசியமா தான் அது பராமரிப்பாங்க. AIR 1936 AIR 1936 LAH பேஜ் நம்பர் 359. AIR 1936 LAH லாகூர் ஜேர்னல் நினைக்கிறேன். AIR 1936 LAH பேஜ் நம்பர் 359. இதுல தான் சொல்றாங்க போலீஸ் டைரி என்பது ஒரு பிரிவிலேஜ் டாக்குமெண்ட். அந்த 1894 அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க போலீஸ் டைரி என்பது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. சரிங்க, அந்த டைரியினுடைய நகலை வந்து எதிரிக்கு கொடுக்க முடியாது. இதை சொன்ன வழக்கு காவல்துறை நாட்குறிப்பில் பதிவான வாக்குமூலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அதனுடைய நகல்களை எதிரிகளுக்கு அளிக்க முடியாது. AIR 1936 இதே வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க. LAH 359 அதுல தான் சொல்லியிருக்காங்க எதிரிக்கு காப்பீஸ் கொடுக்க முடியாது, அந்த ஆவணங்கள்லாம் பிரிவிலேஜ்டு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இதே வழக்கில் தான். AIR 1936 LAH பேஜ் நம்பர் 359. அப்ப அந்த டைரியில எதுக்கு தான் பயன்படுத்தலாம்? போலீஸ் ஆபீசர்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கண்டறிவதற்காக. கேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், டைரியில ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்ப ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லி நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தனி நாட்குறிப்பை, தனி டைரியை பயன்படுத்தும். தன்னுடைய அதிகாரத்தை எதிர்த்தரப்பு வழக்கறிஞருக்கு அளிக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. ஆனால் அதை எதற்கு பயன்படுத்தலாம்? எதிரிக்கு வந்து எதிரினுடைய கவுன்சிலுக்கும் தர முடியாது, அட்வொகேட்டுக்கும் தர முடியாது. ஆனால் நீதிமன்றம் ஜிடில என்ன என்ட்ரியா இருக்கு, இந்த கேஸ்ல என்ன விஷயம் சொல்றாங்க, ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கா இல்லையா, இதுல ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்று சொல்லி கவனிப்பதற்காக அந்த போலீஸ் டைரியை பார்க்கலாம். இதுல நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த கேஸ் டைரி நாட் டு பி யூஸ்லெஸ் எவிடன்ஸ். முகமது ஆங்கூர் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஹைகோர்ட் ஆஃப் AP. முகமது ஆங்கூர் ANKOOR முகமது ஆங்கூர் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஹைகோர்ட் ஆஃப் AP, ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், 2010 வால்யூம் 1, MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 77 வித்தின் பிராக்கெட்ல SC சுப்ரீம் கோர்ட்னு போட்டுங்க. இப்ப கேஸ் டைரி நாட் டு பி யூஸ்லெஸ் எவிடன்ஸ். முகமது ஆங்கூர் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், 2010 வால்யூம் 1, MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 77 SC. SCனா சுப்ரீம் கோர்ட்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 173 மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. அண்டர் செக்ஷன் 173, இந்த 173 பொறுத்தவரை ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆபீசர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். புலனாய்வை முடித்ததன் பேரில் காவல் அலுவலர் ஒரு அறிக்கையை அனுப்ப வேண்டும் நீதிமன்றத்திற்கு. ஒரு வழக்கு சம்பந்தமாக FIR போட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப சார்ஜ் ஷீட் என்ன பண்ணும், உரிய நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வித்வுட் மேக்கிங் எனி டிலே, எந்த ஒரு காலதாமதமும் செய்யாமல் உடனடியா அனுப்பி வைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, இந்த சாப்டர்ல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி புலன் விசாரணை செய்யப்பட்ட உடனே எந்தவித அனாவசியமான தாமதமின்றி உடனே அந்த விசாரணை நடத்தி முடிச்சிடணும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் A சொல்றாங்க, ஒரு குழந்தை
போக்சோ ஆக்ட் எல்லாம். ஒரு குழந்தை யாராவது பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குன்ற பொழுது, ஒரு குழந்தையை கற்பழித்த வழக்கில் அந்த புலன் விசாரணையை ஒரு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் பதிவு செய்த தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் முடித்தல் வேண்டும். 90 நாள்ல என்ன பண்ணும்? இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிடணும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, ஒரு சிறு குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தை யாராவது கற்பழி பண்றான்னு சொன்னா அது சம்பந்தமான புலன் விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். 90 நாள்ல குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி 90 நாள்ல என்ன பண்ணும்? கேஸை விசாரிச்சு முடிச்சிடணும். 30/12/2009 இருந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க. 30th December 2009 இருந்து அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, ஒரு குழந்தை சம்பந்தமாக அதையும் அந்த குழந்தை ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 90 நாள்ல விசாரணை முடிக்கணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2, அது முடிக்கப்பட்ட உடனே, விசாரணை முடிக்கப்பட்ட உடனே ஆன் போலீஸ் ரிப்போர்ட், போலீஸ் அறிக்கையின் பேரில், காவல் அறிக்கையின் பேரில் குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடுவருக்கு அந்த விவரங்களை எல்லாம் சொல்லி மாநில அரசாங்கத்தால் எந்த பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம், குறித்துரைக்கப்பட்ட படிவம், அந்த படிவத்தில் தான் அறிக்கை என்ன பண்ணும்? இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கணும். அப்ப அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் விசாரணை முடிக்கப்பட்ட பிறகு ஒரு பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல தான் என்ன பண்ண அந்த சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். இதான் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2. அப்ப அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? கிளாஸ் ஏல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல சொல்றாங்க, அந்த பார்ட்டிஸுடைய பெயர்கள், தரப்பினர்களினுடைய பெயர்கள். சப் கிளாஸ் பில சொல்றாங்க தகவலின் தன்மை. முதல்ல என்ன சொல்றாங்க? அந்த பார்ட்டியினுடைய பெயர் வேணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அந்த தரப்பினுடைய அந்த தகவலினுடைய தன்மை, அதை சொல்றாங்க. நேம் ஆஃப் த பார்ட்டிஸ், தி நேச்சர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். சீல என்ன சொல்றாங்க? இந்த வழக்கு விவரங்களை தெரிந்தவர்களாக தோன்றுகின்றவர்களினுடைய பெயர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடி சாட்சிகள், ஐ விட்னஸ் யார் இருக்காங்களோ அவங்க பேர் வரணும். The names of the person who appear to be acquainted with the circumstances of the case. டீல என்ன சொல்றாங்க? அந்த குற்றங்களின் விவரங்கள் இருக்க வேண்டும். அந்த குற்றம் யாரால் செய்யப்பட்டது, whether any offense appears to have been committed and if so by whom. அந்த குற்றத்தினுடைய விவரம் இருக்கும், அந்த குற்றம் யாரால் செய்யப்பட்டிருக்கிறது அதையும் சொல்லப்பட்டிருக்கு. Under section 173 subsection 2 class 1 subclass E, whether the accused has been arrested, எதிரி கைது செய்யப்பட்டுள்ளாரா இல்லையா என்ற விவரங்களும் இருக்க வேண்டும். Fல சொல்றாங்க whether he has been released on bail bond and if so whether with or without sureties. அவர் பிணையத்தில் சென்றிருக்கிறாரா இல்லையா, அவர் பிணையத்தில் செல்லுகின்ற பொழுது பிணை பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரா இல்லையா, சூரிட்டியோட போயிருக்காரா இல்லையான்னு அந்த விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஜில சொல்றாங்க whether he has been forwarded in custody under section 170. 170 படி அவரை போலீஸ் கஸ்டடி போயிருக்காரா இல்லையா, அவர் காவலில் இருந்திருக்கிறாரா இல்லையா, அந்த விவரங்கள், அந்த அறிக்கை, அதையெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கணும் போலீஸ் ரிப்போர்ட்ல. Under section 173 subsection 2 class 1 subclass H, அதுல சொல்றாங்க under section 170 படி காவல்ல அனுப்பப்பட்ட விவரத்தை எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹெச்ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 173 subsection 2 class Aல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 376E IPC, இந்த சொற்கள், எண்கள், எழுத்துக்களுக்கு பதிலாக 376E 376 இது உடன் இணைந்த IPC என்ற சொற்கள், அது எண்கள், எழுத்துக்களை இணைத்தல் வேண்டும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைம் நம்பர் என்னன்னு போடுங்க. அது எந்த சட்டப்பிரிவு, எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விவரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கணும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? போலீஸ் ரிப்போர்ட்டா இருக்கும் பட்சத்தில் அந்த ரிப்போர்ட் என்னென்ன இருக்கணும்? பார்ட்டிஸுடைய பெயர் இருக்கணும், நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் இருக்கணும், வழக்கு விவரங்கள்லாம் இருக்கணும். வழக்கு விவரங்கள்ல வந்து யாருக்கு நேரடியாக தெரியுமோ அந்த விட்னஸுடைய பேரெல்லாம் இருக்கணும். அந்த குற்றங்களுடைய விவரங்கள், அது யாரால் அந்த குற்றம் செய்யப்பட்டது, அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். எதிரி கைது செய்யப்பட்டாரா இல்லையா, அந்த விஷயம் இருக்கணும். எதிரி ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுத்து சூரிட்டி கொடுத்திருக்காரா இல்லையா, அந்த விஷயம் இருக்கணும். 170 படி காவல்ல வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த காவல் அறிக்கை குற்றப்பத்திரிகையில இருக்குதா இல்லையா, அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரணும். அந்த விஷயங்கள் என்ன சொல்றாங்க? ஒரு 376E ஐபிசின்னு சொன்னா அந்த சொற்கள் கரெக்டா இருக்க வேண்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 376V என்ற சொற்கள், அந்த எண்கள் கரெக்டாக இருக்க வேண்டும், அந்த எழுத்துக்கள் கரெக்டா இருக்கணும். எந்த செக்ஷன்ல கேஸ் போடுறீங்க அந்த செக்ஷன் இருக்கணும். அது தலைப்பு என்ன, அந்த தலைப்பு இருக்கணும். அது எந்த சட்டம், அந்த சட்டத்துடைய பேர் இருக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2. இந்த 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்கிறோம், இறுதி அறிக்கை அல்லது சார்ஜ் ஷீட் என்று சொல்கிறோம். 3/2/2013 முதல் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. 3/2/2013 முதல் ஒரு சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த 3/2/2013 என்பது சிஆர்பிசில ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பஸ்ல வந்து பல ஆண் நபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து மிகவும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கி அதன் விளைவாக அந்த பெண் இறந்து விட்டார். நிர்பயா, நிர்பயா என்று சொன்னால் தைரியமான பெண் என்ற அர்த்தம். அந்த பெண்ணினுடைய பெயர் ஜோதிர் சிங். அதன் பிறகுதான் இந்த சட்ட திருத்தமே வருகிறது, 3/2/2013. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆபீசர் இருக்கிறார்னா அந்த ஆபீசர் இதை புலன் விசாரணை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஆபீசர் என்ன பண்ணும்? ஒரு புலன் விசாரணை செய்த விபரத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இந்த தகவலை யார் சொன்னாரோ, முதல் தகவலை காவல் நிலையத்துக்கு வந்து யார் கொடுத்தாரோ, இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் யார் கொடுத்தாரோ அந்த டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட், நிழற் புகார்தாரர், அவருக்கு தகவல் சொல்ல வேண்டும். நீங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டு இந்த அளவுக்கு விசாரணை பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கோம், இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த பொருள் எல்லாம் கைப்பற்றிருக்கோன்ற விவரங்களை சொல்ல வேண்டும். அப்ப எவ்வாறு சொல்வது? மாநில அரசாங்கம் எந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பின்பற்ற வேண்டும். இதையெல்லாம் 3/2/2013 பிறகு வந்த விஷயம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இன்ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மேட் யாரோ அவருக்கு அவரால் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டின் பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மேட்டுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவர் தான் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், அவர் என்ன பண்ணு தெரிவிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 ஒரு சுப்பீரியர் ஆபீசர் இருக்கிறார். அந்த சுப்பீரியர் ஆபீசர் 158 படி நியமனம் பட்டிருக்கின்ற பொழுது, அப்ப இந்த 158 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் இதை படிப்பதற்கு நமக்கு மிகவும் புரியும். 158 பொறுத்தவரை ரிப்போர்ட் ஹவு சப்மிட்டட், ஒரு அறிக்கை எவ்வாறு பணிந்து அனுப்பப்படுவது, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து எப்படி அனுப்பணும். அப்ப 158வது பிரிவின்படி நியமிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் 158 படி ஒரு ஆபீசர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்டர் செக்ஷன் 173 பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க,
அந்த பார்ட்டிஸுடைய பெயர்கள் இருக்க வேண்டும், தகவலுடைய தன்மை இருக்க வேண்டும், வழக்கினுடைய விவரங்கள் தெரிஞ்சு யார் சாட்சி இருக்காங்களோ அந்த சாட்சியுடைய பெயர்கள் இருக்க வேண்டும், அந்த குற்றங்களுடைய விவரங்கள், யாரால் அந்த குற்றம் செய்யப்பட்டது, எதிரி கைது செய்யப்பட்டாரா இல்லையா, எதிரி ஒரு பெயில் பாண்ட் எழுதி கொடுத்திருக்கிறாரா இல்லையா, 170 படி அவர் வந்து ஜெயில இருந்திருக்காரா இல்லையா, அல்லது அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏவின் படி ஒரு ரேப் சம்பந்தமான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதில் சொல்லப்படக்கூடிய ரேப் மட்டும் கிடையாது, எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அது எந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க, அந்த சட்டத்தின் பெயர் என்ன, அது எந்த பிரிவு, அதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாமே இதுதான் சார் சார்ஜ் ஷீட். இதுல வந்து 3/2/2013 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 3/2/2013 என்பது நிர்பயா அவனுடைய இறந்த பிறகு சிஆர்பிஎஸ்ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம். இது 3/2/2013. நிர்பயா மீன்ஸ் தைரியமான பெண். அவங்களுடைய பேர் வந்து ஜோதி சிங் ரைட். இதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க, யார் இன்ஃபர்மேண்டோ அந்த இன்ஃபர்மேண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா தகவலை கொடுக்க வேண்டும். எடுத்த நடவடிக்கை, நீங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 154 நாங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அதன் பிறகு நாங்க வந்து சாட்சியெல்லாம் விசாரிச்சோம். விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த பொருட்களை கைப்பற்றணும், இந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த விஷயங்கள் இருந்தாங்க, அதனுடைய காப்பி இதுவரை எங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையான ஒரு காப்பி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேண்ட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்க வேண்டும். 3/2/2013 பிறகு இந்த விஷயத்தை சேர்த்திருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 ஒரு சுப்பீரியர் ஆபீசர் இருக்காரு, அந்த சுப்பீரியர் ஆபீசர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப சுப்பீரியர் ஆபீசர் வந்து அண்டர் செக்ஷன் 158 ஆஃப் சிஆர்பிசின் படி ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்து அந்த அறிக்கை என்ன பண்ணணும், மாநில அரசாங்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒரு பொதுவாகவோ அல்லது சிறப்பு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக ஒரு நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீங்க தான் விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க. அவ்வாறு விசாரணை செய்யப்பட்ட அந்த மேல்நிலை அதிகாரி அண்டர் செக்ஷன் 158 சிஆர்பிசின் படி ஒரு அறிக்கை என்ன பண்ணும், பணிந்து அனுப்புவதை பற்றி சொல்றாங்க. அப்ப எவ்வாறு பணிந்து அனுப்புவது, ஐ மீன் வந்து முறையாக கோர்ட்டுக்கு அனுப்புறதுன்னு அர்த்தம். அப்ப நடுவர் வந்து கட்டளை வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ற வரை மேற்கொண்டு புலன் விசாரணை எதுவும் செய்யுமாறு காவல் அந்த புலனாய்வு அதிகாரிக்கு உத்தரவு போடலாம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் ஸ்பெஷலா ஒரு ஆபீசர் நியமனம் பண்ணிருக்காங்க, அல்லது ஒரு மேல்நிலை அதிகாரி சுப்பீரியர் ஆபீசர் அவர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்க இந்த கேஸை விசாரிங்கன்னு சொல்றாங்க. அவர் விசாரிக்கிறார். விசாரிச்ச பிறகு அண்டர் செக்ஷன் 158 சிஆர்பிசின் படி அவருடைய விசாரணை அனைத்தும் என்ன பண்ணும், முறையாக கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்ப முறையா அனுப்புறாருன்னு சொன்னா அந்த அரசாங்கம் பொது அல்லது சிறப்பு கட்டளை மூலமாக தான் அவர் ஸ்பெஷலி தான் வந்து எம்பவர்டு பர்சன் அவர். அப்ப உத்தரவிட்டிருக்கும் பட்சத்தில் அந்த அலுவலர், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவர் மூலமா தான் அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பணும். இதுல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் வரை, ஒரு ஆர்டர் பிறப்பிக்கும் வரை மேற்கொண்டு நீங்க விசாரிங்க, மேற்கொண்டு நீங்க புலனாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ்க்கு உத்தரவிடலாம். இது ஒரு சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க விசாரிச்சு அண்டர் செக்ஷன் 158 வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அறிக்கையை பார்த்த பிறகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து நீங்க வந்து மேற்கொண்டு இந்த வழக்கு வந்து விசாரணை பண்ணுங்கன்னு அர்த்தம். இதை நீங்க படிச்சா புரியாது. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி அல்லது ஒரு சுப்பீரியர் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு வழக்க புலன் விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆபீசர் புலன் விசாரணை பண்றாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன பண்றாரு, அண்டர் செக்ஷன் 158 படி அது கோர்ட்டுக்கு முறையா அனுப்புறாரு, பணிந்து அனுப்புறாரு. அதை பார்த்த நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்த பிறகு நீதிபதி நினைச்சாருன்னா, அந்த கோர்ட் நினைச்சதுன்னா இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கொடுத்து நீங்க மேற்கொண்டு விசாரணை பண்ணுங்க இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடலாம். ஏன்னா சில நேரங்களில் ஸ்பெஷல் ஆபீசர் விசாரிச்சது சரியா கூட இருக்காது, அல்லது சுப்பீரியர் போலீஸ் ஆபீசர் விசாரித்தது சரியா கூட இருக்காது. அப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் மனநிறைவு அடையும் பட்சத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸை ஒப்படைச்சு நீங்க வந்து மேற்கொண்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இது அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 4 அக்யூஸ்ட் வந்து பாண்ட்ல வந்து வெளியே வந்திருக்காரு, ஜாமீன்ல வந்திருக்காரு. அவ்வாறு ஜாமீன்ல வெளியே வந்த விவரத்தை பற்றி, அவர் அனுப்பி வைக்கப்பட்டது பற்றி ஒரு அறிக்கையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இவர் வந்து பெயில வந்துட்டாரா இல்லையா, எதிரி தமது பிணை பத்திரத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த பிரிவின்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அறிக்கையிலிருந்து தோன்றும் போதெல்லாம்
நடுவர் அந்த பத்திரம் தீர்ந்து போய் விட்டது என்றோ அல்லது மற்றபடியோ தாம் பொருத்தமென ஒரு கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். ஒரு பாண்ட்ல வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜ் ஷீட் போடுறப்பே சொல்லிட்டோம், அரெஸ்டா இருக்காரா இல்லையா, பெயில்ல வந்திருக்காரா இல்லையா. அப்ப பெயில்ல வந்திருக்கும் பட்சத்துல அந்த பத்திரம் தீர்ந்துருச்சுன்னா, தீர்ந்து போய் விட்டது என்று சொன்னால் இங்க வேற அர்த்தம். நீங்க பத்திரம் நிறைய வச்சிருப்பீங்க, அதுல தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது சார். அப்ப அந்த பத்திரம் பெயில் பாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜி என்ன பண்ணலாம், ஒரு உத்தரவை பாஸ் பண்ணலாம், ஒரு கண்டிஷன்ஸை பாஸ் பண்ண முடியும். Whenever it appears from a report forwarded under this section that the accused has been released on his bail bond, the magistrate shall make such order for the discharge of such bond or otherwise such the things fit. அந்த பாண்ட டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி உத்தரவிடலாம். Under section 173 subsection 5, under section 173 subsection 5ல சொல்றாங்க, நீங்க 170 படி பொருந்துகிற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, அந்த வழக்கு சம்பந்தமாக இருக்கின்ற பொழுது போலீஸ் ஆபீசர் அந்த வழக்கினுடைய அறிக்கையுடன், ஐ மீன் போலீஸ் ரிப்போர்ட்டோடு, இல்ல கிளாஸ் ஏ கிளாஸ் பி சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏ, அந்த இன்வெஸ்டிகேஷன் பொழுது அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே ஜுடிஷியல் ஆபீசருக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை போக மீதம் ஏதாவது புதுசா இருக்கும் பட்சத்தில், அரசு தரப்பு ஆதரவாக ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கும் பட்சத்தில், அல்லது அது தொடர்பான ஏதாவது எடுகுறிப்புகள் என்டாஸ்மெண்ட் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவற்றையும் கோர்ட்டுக்கு அனுப்பணும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5 கிளாஸ் பி. இப்போ 161 ஸ்டேட்மெண்ட் படி பதிவு செய்யப்பட்ட அரசு தரப்பு சாட்சி யார் யார் இருக்காங்களோ அவங்களை விசாரணை செய்வதற்காக இவர் நினைச்சிருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து சாட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட அந்த வாக்குமூலம் இருக்கு பாருங்க, அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3, அந்த வாக்குமூலங்களையும் கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்கன்னா, முதல் விஷயம், ஏற்கனவே ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. பிறகு ஏதாவது அந்த வழக்கு சம்பந்தமா ஏதேனும் புதுசா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு சாட்சிகளோ கிடைக்கும் பட்சத்தில், அல்லது ஒரு என்டாஸ்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் சரி, அதையும் கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏல சொல்றாங்க. கிளாஸ் பில சொல்றாங்க, சாட்சி கிட்ட இருந்து விசாரிச்ச 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். Under section 173 subsection 6, அந்த வாக்குமூலத்துல எந்த பகுதியாவது இந்த ஒரு சார்ஜ் ஷீட் அனுப்புறாங்கன்னு சொன்னா, அந்த சார்ஜ் ஷீட்ல இந்த போர்ஷனை மட்டும் நீங்க எதிரிக்கு கொடுக்காதீங்க சார். காப்பீஸ் வழங்குன்ற பொழுது 207ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல என்ன பண்ணுவோம், இலவசமா காப்பீஸ் கொடுப்பாங்க அக்யூஸ்டுக்கு. அப்ப இலவசமா காப்பீஸ் கொடுப்பதற்கு முன்பாக போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கொள்வாங்க, சார் இந்த சார்ஜ் ஷீட்ல இந்த பகுதி மட்டும் நீங்க வந்து அக்யூஸ்டு கொடுக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீதிமன்றம் அந்த பகுதியை மட்டும் தராம மற்ற போர்ஷன் ஆஃப் தி சார்ஜ் ஷீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அக்யூஸ்ட் கொடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 207 படி. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 இதுல கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு உண்டு, 8ல கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாக்குமூலத்தில் எந்த பகுதியினும் அது நடவடிக்கைக்குரிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக அல்லது அது தொடர்பற்றது என்பதாக எதிரிக்கு அதை வெளிப்படுத்துவது நீதியின் நலத்திற்கு உகந்தது கிடையாது. நீதி நலனுக்கு அது விரோதமாக இருக்கும். எனவே இந்த சார்ஜ் ஷீட்லோடைய ஃபுல் சார்ஜ் ஷீட்டை அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, இதுல ஒரு பார்ட் மட்டும் கொடுங்க, மற்ற பார்ட் கொடுக்க தேவையில்லைன்ட்டு ஏதாவது ஒரு பார்ட் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கேட்டுக்கொள்றதின் அடிப்படையில் எதற்காக ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ். அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 207ல கொடுக்கின்ற பொழுது அந்த ஒரு பார்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. If the police officer is of opinion that any part of any such statement is not relevant to the subject matter of the proceedings or that its disclosure to the accused is not essential in the interest of justice, அதை disclosure பண்றாங்க to the accused is not essential in the interest of justice and is expedient in the public interest, he shall indicate that part of the statement and append a note requesting the magistrate to exclude that part from the copies to be granted to the accused and thus stating his reasons for making
such accused. போலீஸ் ஆபீசர் சார்ஜ் ஷீட் கொடுக்குறப்ப சொல்லுவாங்க, இந்த சார்ஜ் ஷீட்ல இந்த பார்ட் மட்டும் அக்யூஸ்ட் கொடுக்காங்க சார், மீதி எல்லாம் நீங்க கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரெக்யூசேஷன் வந்து உண்மையிலே நீதியினுடைய நலனுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டை கொடுக்கலாம். நீதி நலனுக்கு இது சரியானதுதான், போலீஸ் ஆபீசர் சொல்றது நல்ல விஷயம் தான், சரியான விஷயம் தான், இது நீதி நலனுக்கு உகந்ததுதான், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான், அப்ப போலீஸ் ஆபீசர் சொல்ற மாதிரி நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை, போலீஸ் எந்த பகுதி சொல்றாங்களோ அந்த பகுதி, அந்த ஒரு பகுதியை மட்டும் கொடுக்காமல் மீதமுள்ள அனைத்து பகுதிகளை எதிரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, 207 சிஆர்பிஎஸ் படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுப்பாங்க, இலவசமா கொடுக்க முடியும். இதான் அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6. சப்செக்ஷன் 7 பொறுத்தவரை சப்செக்ஷன் 5 என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவணங்கள் அதனுடைய நகல்களை எதிரிக்கு அளிக்க முடியுமானால் அதை கொடுக்கணும். அந்த 161 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்னா அதையும் கொடுத்தாகணும். சப்செக்ஷன் 5 என்ன சொல்றாங்க, ஏற்கனவே சார்ஜ் ஷீட் அனுப்பிட்டாங்க, புதுசா வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சு அதையும் அனுப்பிடணும் கோர்ட்டுக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான தண்டனை. சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏல சொல்றாங்க. கிளாஸ் பி ல என்ன சொல்றாங்க, 161 ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சேர்த்து அனுப்பிடணும். இதைத்தான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 7 சொல்றாங்க. சப்செக்ஷன் 5 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் என்ன பண்ண, எதிரிக்கு கொடுக்கணும், ஒரு நகல்களை கொடுக்க வேண்டும். சப்செக்ஷன் 8 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 8 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் இந்த பிரிவுல தான் சார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நீங்க போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறான்னு சொன்னா அது வந்து நீதிமன்றத்தை வந்து கட்டுப்படுத்தாது. தல்வார் ரமேஷ் வழக்கில் இது வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணலாம், சார்ஜ் ஷீட் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எங்களால வாங்க முடியாது, நம்ப முடியாது, புதுசா நீங்க விசாரணை பண்ணுங்க, உங்க விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க வேணுமனே வந்து சார்ஜ் சரியா விசாரிக்கிற இந்த வழக்கை, எனவே அந்த சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட் வந்து கட்டுப்படுத்தாது, நாங்க சொல்றதா வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ண முடியும், நீங்க விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். தல்வார் ரமேஷ் வெர்சஸ் அந்த கேஸ்ல சொல்றாங்க யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த வழக்கில் அது சொல்லப்பட்டிருக்கு, நான் பிறகு சொல்றேன் ஜட்ஜ்மெண்ட். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 8 ஆஃப் சிஆர்பிஎஸ் படி சப்செக்ஷன் 2ல இங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 2ல தான் எல்லா டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்ட்டியினுடைய பேர், அந்த குற்றத்தினுடைய தன்மை, ஐ விட்னஸ் யாரோ அவங்க பேரு, அந்த குற்றங்களுடைய விவரம் இருக்கணும், அந்த குற்றம் யாரால் செய்யப்பட்டது, எதிரி கைது செய்யப்பட்டாரா இல்லையா, எதிரி பெயில்ல வந்திருக்காரா இல்லையா, எதிரி ஜெயில இருந்தாரா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதான் சப்செக்ஷன் 2. அந்த சப்செக்ஷன் 2 ஆஃப் அண்டர் செக்ஷன் 173 ஆஃப் சிஆர்பிசி பொறுத்து ஒரு அறிக்கையை வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. கோர்ட்டுக்கு அனுப்பின பிறகு அந்த குற்றத்தை பற்றி மேற்கொண்டு புலனாய்வு செய்வதை தடை செய்வதாக அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன, ஒன்ஸ் வந்து ஒரு வழக்கு வந்து விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சார்ஜ் ஷீட் போட்டார்னா அதோட அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, மேற்கொண்டு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கூட கூடாது, விசாரிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, மேற்கொண்டு விசாரிக்கலாம், அதான் அதனுடைய அர்த்தம். அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 8 சொல்றாங்க, இந்த செக்ஷன்ல சப்செக்ஷன் 2 இருக்கு பாருங்க, சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரு அறிக்கை அனுப்புறாங்க, அந்த அறிக்கை தான் ஃபைனல் ரிப்போர்ட் அல்லது சார்ஜ் ஷீட். அந்த சார்ஜ் ஷீட் அனுப்பின பிறகு மேற்கொண்டு அதே வழக்கை வந்து புலன் விசாரணை செய்யக்கூடாது என்று அர்த்தம் கிடையாது. மேற்கொண்டு அந்த வழக்கை வந்து புலன் விசாரணை செய்வதற்கு தடை இருக்கிறது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் போட்டாலும் மேற்கொண்டு அந்த வழக்கை விசாரிக்கலாம்னு அர்த்தம். போலீஸ் ஆபீசர் சார்ஜ் ஷீட் போட்டாலும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மேலும் மேற்பட்ட புலனாய்வில் காவல்துறை அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணா, அவங்க வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து வடிவிலோ, வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியத்தை பெற்றிருந்தால் அது பற்றி அறிக்கை ஒரு பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம், குறித்துரைக்கப்பட்ட படிவத்தில் நடுவருக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப சப்செக்ஷன் 2 முதல் சப்செக்ஷன் 6 வரையிலான பிரிவுகள், சப்செக்ஷன் இந்த உட்பிரிவுகள் எல்லாவற்றையும் பொறுத்து சப்செக்ஷன் 2 படி அனுப்பி வைக்கப்படும் அறிக்கைக்கு பொருந்துவது போன்று இந்த அறிக்கையும் பொருந்தும். அப்ப சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மேற்கொண்டு
அந்த வழக்கை விசாரணை செய்ய முடியும். சில நேரங்களில் போலீஸ் ஆபீசர் வந்து சரிபட வந்து விசாரிக்க மாட்டாரு. அப்ப சரிவர விசாரிக்காட்டால அப்ப அந்த வழக்கை பாக்குறாங்க, நீதிபதிக்கு தெரியுது, அவருக்கு மனசுக்கு படுது, இந்த வழக்கை வந்து சரியா அந்த போலீஸ் ஆபீசர் சரியா விசாரிச்சு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணல, சார்ஜ் ஷீட் வந்து கரெக்டா ஃபைல் பண்ணல அப்படின்னு போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. அல்லது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட் இருக்கிறாரு, அவரு தான் வந்து காவல் நிலையத்துல வந்து தகவல் கொடுத்திருப்பாரு, அதன் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அவருக்கு தெரியுது இந்த வழக்கு வந்து சரியா அந்த போலீஸ் வந்து விசாரிக்கல அப்படின்னு அவருக்கு தெரியும் பட்சத்துல அவர் என்ன பண்ணலாம்? பாதிக்கப்பட்ட நபர் அவர் தானே, விக்டிம் அவர் தானே டிஃபேக்டா கம்ப்ளைண்ட் அந்த கேஸ்ல. அப்ப அவர் என்ன பண்ணலாம்? என்னங்க என்ன வந்து அடிச்சு எங்க வீட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க, எங்களெல்லாம் அடிச்சாங்க, கைகள்லாம் உடஞ்சி போச்சு, எங்க தரப்புல இந்த அளவுக்கு வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு, ஆனா இது சரியா புலனாய்வு என்ன பண்ணல, சரியான சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணலீங்க, இந்த சார்ஜ் ஷீட் மீது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைங்க, மேற்கொண்டு வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த அக்யூர்டு பர்சன் கூட என்ன பண்ணலாம்? அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 8 ஆஃப் சிஆர்பிசி படி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட முடியும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. எதிரிகளுக்கு எதிராக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது சம்பந்தமாக பிரிவு தான் இது. அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா சார்ஜ் ஷீட் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்வது. அப்ப எல்லா வாக்குமூலமும் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதனை எதிரிகள் குற்றப்பத்திரிகையின் நகலை பெற்றுக் கொள்ளும் போது சரிபார்த்துக் கொள்ளணும். இப்ப அக்யூஸ்டுக்கு எங்க ரைட் இருக்கு? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 207ல பெட்டிஷன் 207ல உங்களுக்கு காப்பீஸ் கொடுக்கறப்பதான் நீங்க எல்லாத்தையும் சரியா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கணும். அப்ப அந்த குற்றப்பத்திரிகை வந்து ஆம்பிகுட்டியா இருக்கு, தெளிவில்லாம இருந்தா குற்றப்பத்திரிகை எனக்கு தெளிவா கொடுங்க, பாக்குறதுக்கு எனக்கு சராஸ் போட்டிருக்கீங்க, இது எதுவுமே புரியல. அப்ப அந்த குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் வந்து இங்கிலீஷ்ல இருந்தா அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி எதுவோ அந்த ஆட்சி மொழியில என்ன பண்ணும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடலாம். இதுல ஒரு 2-3 கேஸ் மட்டும் பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது நீதிமன்ற செயற்பாட்டுக்கு குறியது கிடையாது. ஆனா நீதிமன்ற புலனாய்வை அதனுடைய வரையறைக்குள் கொண்டு வருதல் முடியாது. இப்ப குற்றப்பத்திரிகை என்பது அரசு தரப்பின் சரியான அல்லது முழுமையான ஒரு ஆய்வு குறிப்பேடே கிடையாது. அரசு தரப்பு கூடுதலா ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்ய இந்த பிரிவு வந்து தடுக்கவே தடுக்காது. மேற்கொண்டு நீங்க விசாரணை பண்ணி சாட்சிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போடலாம். இது பழைய கேஸ். இதெல்லாம் போலீஸ் அதிகாரி நிறைய அக்யூஸ்ட் இருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட அக்யூஸ்ட் இருக்காங்க, அதுல ஒருவரை மட்டும் அவரை பொறுத்து ஒரு குற்றப்பத்திரிகையில என்ன பண்றாரு, ஒரு ஆளை மட்டும் சேர்க்காத விட்டுறாரு. அந்த ஆளை வந்து விடுவிச்சுட்டு மற்றவங்களுக்கு எதிராக என்ன பண்றாரு, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாரு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா, அதன் அடிப்படையில விடுபட்ட ஆளையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும், சார்ஜ் ஷீட்ல கொண்டு வர முடியும். அல்லது புதுசா நம்ம என்ன பண்ண முடியும், 319 எக்ஸசைஸ் பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் பை போலீஸ், இது 2016ல வந்த வழக்கு சார். தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. தரம்பால் DHARAM, தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 2016, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 160. தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 2016, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 160. இந்த வழக்குல சொல்றாங்க சார், the power of police officer under section 173 class 8 is unrestricted. இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, magistrate before whom a report under section 173 class 2 is filed is empowered in law to direct the further investigation. போலீஸ் வந்து 173 class 2 ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது அண்டர் செக்ஷன் 173 class 18 படி. தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 2016, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 160. தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 2016, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 160. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், அதுக்கு தடையே கிடையாது. பவர் ஆஃப் ஃபைலிங் சார்ஜ் ஷீட். Power of filing charge sheet under section 173 class 2 of CRPC does not exclusively vest with the officer in charge of the police station. Superior officer can also exercise this power and file charge sheet. ஏன்னா superior officerம் charge sheet file பண்ண முடியும். ஏன்னா under section 36 of CRPC அதுதான் சொல்றேன், கீழ்நிலை அதிகாரிக்கு என்ன பவர் இருக்கிறதோ அதேதான் மேல்நிலை அதிகாரிக்கும் இருக்கிறது. State of Bihar versus Lalu Singh. State of Bihar versus Lalu Singh,
2014, volume 1, SEC, page number 663, 663. State of Bihar versus Lalu Singh, 2014, volume 1, SEC, page number 663. Direction for further investigation. Direction கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். Neither magistrate, suo motu, nor an application filed by complainant informant can direct further investigation. Once a charge are framed and cognizance taken, further investigation can be ordered only on request of investigating agency, and that two in circumstances warranting further investigation on detection of material evidence only to secure fair investigation and trial. Atul Rao versus State of Karnataka. Atul Rao versus State of Karnataka, 2018, volume 14, SEC, page number 298. Atul, A-T-H-U-L, Atul Rao, R-A-O. Atul Rao versus State of Karnataka, 2018, volume 14, SEC, page number 298. அடுத்த கேஸ்ல power of judicial magistrate for further investigation. Bikash Ranjan Raut. Bikash, B-I-K-A-S-H, Bikash Ranjan Raut, R-O-U-T, Raut. Bikash Ranjan Raut versus State, NCT of Delhi, 2019, volume 5, SEC, page number 542. Bikash Ranjan Raut versus State NCT of Delhi, 2019, volume 5, SEC, page number 542. Bikash Ranjan Raut versus State NCT of Delhi, 2019, volume 5, SEC, page number 542. இதில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்தது power of judicial magistrate at pre-cognizance stage. இத கண்டிப்பா கேட்பாங்க சார். ஏன்னா அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 வருது இல்லைங்களா? ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ், போஸ்ட் காக்னிசன்ஸ் ஸ்டேஜ், இத கண்டிப்பா கேட்பாங்க. இதை சொன்ன வழக்கு இதே வழக்கு தான். இந்த பிகாஷ் ரஞ்சன் ராவுத் வெர்சஸ் ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி 2019. பவர் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அட் ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ். அதே வழக்கில் தான் அதையும் சொல்லியிருக்காங்க. The further investigation, pre-cognizance stage, இது எல்லாமே Bikash Ranjan Raut versus State NCT of Delhi 2019, volume 5, SEC, page number 542. அடுத்த கேஸ்லாஸ் opportunity of accused being heard. Opportunity of accused of being heard. Satish Kumar Nayal Chand Shah. Satish Kumar Nayal Chand Shah. Nayal, N-Y-A-L. C-H-A-N-D, Nayal Chand Shah, S-H-A-H, Shah. Satish Kumar Nayal Chand Shah versus State of Gujarat, 2020, 2020 வந்த தீர்ப்பு இது. 2020, volume 4, SEC, page number 22. Satish Kumar Nayal Chand Shah versus State of Gujarat, 2020, volume 4, SEC, page number 22. The opportunity of accused of being heard. இதை சொன்ன வழக்கு இந்த வழக்கு. இதுல என்ன சொல்றாங்க? Hearing of accused by court before direction for further investigation is made. Held is not obligatory. The power of court to direct police to conduct a further investigation cannot have any inhibition. There is nothing in section 173 class 8 to suggest that court is obliged to hear accused before any such direction is made. The casting of any such obligation on court would only result in encumbering. The court would only result in encumbering court with the burden of searching for all potential accused to be afforded with the opportunity of being heard. As law does not require it, magistrate cannot be burdened with such obligation. Satish Kumar Nayal Chand versus State of Gujarat, 2020, volume 4, SEC, page number 22.